மாற்றுத்திறனாளர் அமைப்புகளின் பேரவை சார்பாக 35வது மாத சிறப்பு கலந்தாய்வு கூட்டம் இன்று மண்ணடிப்பட்டு தொகுதியில் மாண்புமிகு உள்துறை மற்றும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு AAY ரேஷன் அட்டை பெறுவது, வாடகை வீட்டில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச தொகுப்பு வீடு வழங்குவது, மாற்றுத்திறனாளிகளுக்கு மோட்டார் பொருந்திய 3 சக்கர வாகனம் பெறுவது மற்றும் சிறப்பு ஆசிரியர்களை நிரந்தரம் செய்வது போன்ற கோரிக்கைகள் அமைச்சரிடத்தில் வைக்கப்பட்டது. மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்தார். மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆயுஷ்மான் பாரத் 5 லட்சம் மருத்துவ காப்பீடு அட்டை வழங்கினார் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ரயிலில் பயணம் செய்ய கட்டண சலுகை அட்டை வழங்கப்பட்டது. கூட்டத்திற்கு மாற்றுத்திறனாளி அமைப்புகளின் பேரவை ஒருங்கிணைப்பாளர் திரு P. சுரேஷ், சிறப்பு ஆசிரியர் அனைவரையும் வரவேற்று பேசினார். அடோர் சொசைட்டி நிறுவனர் திரு வாஞ்சிலிங்கம் முருகன் நன்றி உரை கூறினார். கூட்டத்தின் ஏற்பாடுகளை அப்பகுதி ஒருங்கிணைப்பாளர்கள் திரு சாகுல் மற்றும் இதயத்துல்லா ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். கூட்டத்திற்கு அந்த பகுதி பொறுப்பாளர்கள் திரு ஜானகிராமன், திரு செந்தில்குமார், திரு தட்சிணாமூர்த்தி, திரு வெங்கடேசன், திருநாவுக்கரசு, முரளிதாஸ், சண்முகம், தனசேகரன், குலோத்துங்கன், சிவகுமார், காசிநாதன், தனசெழியன், வீரபுத்திரன், ஏழுமலை, அல்லாபிச்சை, திருமதி உத்திரம்பால், திருமதி சுந்தரி, மனோன்மணி, ராஜேஸ்வரி போன்ற 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். அதுக்கப்புறம் நம்முடைய மாற்றுத்திறனாளிகள் தொடர்ந்து சிவில் சப்ளை போய் படையெடுத்து அழுத்தம் கொடுத்ததன் விளைவு இன்றைக்கு 100 மாற்றுத்திறனாளிகளுக்கு AAY கார்டு கிடைச்சிருக்கு. அது சாதாரணமாகவே உண்மையான ரேஷன் கார்டு, நம்மளோட ரேஷன் கார்டு நியாயமான ரேஷன் கார்டு கொடுத்து வர்றதுக்கே 1 வருஷம் ஆகும். நியாயமாக கிடைக்க வேண்டியது பல தாமதமாகும். ஆனால் இன்றைக்கி 100 AAY கார்டு கிடைச்சிருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் ஆசிரியர் சுரேஷ் அவர்கள். அவருக்கு நம்முடைய மனமான நன்றி என்ற நேரத்தில் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அவர் இதை பற்றி சொல்லலை அப்படின்னா நம்ம சாதாரணமாக ஒரு ரெட் கார்டுலையும் மஞ்சள் கார்டுலையும் நம்ம தெரிஞ்ச 20 வருஷமாக ஒருத்தவங்க வச்சுருக்காங்க. அது நமக்கு தெரியல. அதை தான் நான் சொல்கிறேன். அதை அவங்க எந்த அளவுக்குலாம் தள்ளி போட முடியும். போன வருஷம் வழிமுறைகள் தெரியும். போன வருஷம் மார்ச் 1ஆம் தேதி கொடுத்த விண்ணப்பத்துக்கு இப்போ தான் நம்ம அழுத்தம் கொடுத்தது விளைவாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இன்னும் நிறைய மாற்றுத்திறனாளி கொடுத்துருக்குறாங்க. அது நமக்கு பெருமா கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா நம்முடைய ஒற்றுமையில் தான் அது கிடைக்கும். நம்ம நாங்கள் உங்களை தொந்தரவு செய்ய தான் செய்வோம். ஏன்னா அது எங்களுக்காகவோ ஆசிரியர் சுரேஷ்காகவோ அல்ல. நம்முடைய மாற்றுத்திறனாளி சமுதாயத்துக்கு நல்லது நடக்கணும்னா நம்ம தான் கஷ்டப்பட்டாகணும். வேறு எந்த சமுதாயம் நமக்கு வராது.